ஹே கேஸ் திஸ் ஸ்ரீராம் சொந்த வீடுனா இன்னைக்கு வந்து ஜிம்பாப்வே விசஸ் இந்தியா. ஸோ ஜிம்பாப்வே வந்து ஒரு நல்ல டீம் தான். ஏன்னா அயர்லாண்டோடய நம்ம தோத்தவங்க ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தோற்றுருவாங்களோன்ட்டு என் உள்மனசு அப்போ தான் தோணுது. ஏன்னா இப்போ பெரிய பெரிய டீம்ட்டு தோக்கிறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த T20 சீரிஸ் ஓடிஐ சீரிஸ்லாம் தோத்துட்டாங்க, அதை விட்டுருங்க. அது டீமு பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டாங்க. பட் சின்ன சின்ன டீம் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், சின்ன டீம் தானே பார்த்துக்கலாம் ஜெயிச்சிருவாங்கடா அப்படி நம்ம இருந்தோம்ல. இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னன்னா ஐயோ ஜெயிச்சிருவாங்களோ ஜிம்பாப்வே அப்படின்னு ஒரு நிலமை வந்துருச்சு. நம்ம இந்தியன் டீம் தோத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு நிலமை வந்துருச்சு. எல்லாம் நேரம் அப்படி இருக்குது. அண்ட் அதான் 3 T20 மட்டும் தான் நடக்கும். அண்டு யார் ஸ்குவாட் இருக்கான்னு தெரில. ஈவினிங் தான் போய் பார்க்கணும். ஆக்சுவலி நான் ஈவினிங் தான் படத்துக்கு போகிறேன். இன்றைக்கி ஜனநாயகன் வேறு ரிலீஸு. அண்ட் ரொம்ப குஷியாக இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த ஜனநாயகனை பற்றி ஜனநாயகன் வச்சு அந்த டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. அதையும் நான் பேசுவேன். ஆனால் அதை பற்றி பேசணும்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. யூடியூப்பில் வச்சுருக்கேன்ல ஏதாவது பேசுதான்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி வேணும் எனக்கு. யாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எதை எடுத்து எது பேசுகிறேன்னு தெரில. பட் இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நிதானமாக நின்று பேசலான்னு நினைக்கிறேன். மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் இல்லை லாங் வீடியோ போடுவேன் இதுக்கு. போடுவேன் கண்டிப்பாக பண்ணலான்னு தான் இருக்கேன். பட் அது கொஞ்சம் நான் டைம் எடுத்து கரெக்டாக சொன்னால் தான் சொல்லணும். இது தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து எவ்வளோ புரியுமோ புரிஞ்சதுக்கப்புறமே தான் நான் லாங் வீடியோ பண்ணுவேன். இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் அதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.